ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அன்பான நேயர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கிறிஸ்துமஸ் பண்டிகை பக்கத்தில் நம்ம வந்துட்டுருக்குறோம். தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு பண்டிகையிலும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கிறார். அது கிறிஸ்துமஸாக இருந்தாலும் சரி, நியூ இயராக இருந்தாலும் சரி, அது ஈஸ்டராக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு சந்தோஷத்தை வச்சுருக்கிறார். அதனால் நிச்சயமாக இந்த பண்டிகை நாட்களில் தேவன் உங்களை சந்தோஷப்படுத்துவார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி நம்ம அருமையான ஆண்டவர் நமக்கு இந்த பண்டிகை நாட்களை வைத்திருக்கிறார். இதை குறித்து நான் நாளைக்கு வரும் நாட்களில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் வர்றதுக்கு ஒரு மாதம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆலோசனை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு செயலை சொல்லிக்கிறேன். ஆண்டவர் ஆலோசனை ஆச்சரியமானவர், செயல் மகத்துவமானவர் என்று சொல்லி. அப்போ இந்த செய்தியில் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல சொன்னார்னா, சங்கீதம் 1:1 பார்த்திங்கன்னா, துன்மார்க்கர் ஆலோசனை நடவாமலும். ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாரு, பரலோக ஆலோசனை நமக்கு வருது, நல்ல நமக்கு பரிசுத்தமானவர்களுடைய ஆலோசனை நமக்கு இருக்குது, நீதிமான்களுடைய ஆலோசனை நமக்கு இருக்குது. அதே சமயத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனை இருக்குது. இந்த உலகம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் மாட்டி எவ்வளோ வீணாக போயிடுறாங்க. வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழி நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தை உட்காராமலும், கர்த்தர் வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பார்த்தீங்களா? அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனை ஒன்று இருக்குது, அதில் போய் மாட்டிக்கூடாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சாராயத்தை குடிங்க, இந்த கள்ளுக்குடி, இந்த பிராந்தி குடி, இந்த நிறையா துன்மார்க்கமான ஆலோசனை, லஞ்சம் வாங்குறது சொல்லி பலவிதமான பாவ காரியங்களில் ஈடுபடு அப்படின்னு சொல்லிக் கொடுக்குற நண்பர்கள் இருக்கிறாங்க, உறவினர் இருக்கிறாங்க. நிறைய காரியங்களை தவறான ஆலோசனை கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அன்பான நேயர்களே, அது துன்மார்க்கமான ஆலோசனை. அது ஒரு நாள் நம்ம பின்பற்றக்கூடாது. பைபிள் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. பாவக்காரத்தை இப்போ வேதத்தை வாசிக்கும் போது நீங்கள் கவனம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 2 நாளாக புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 நாளாகவும் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டு அழகாக சொல்கிறார். 2 நாளாகவும் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 நாளாகவும் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், முதியோர் சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்தவர்களுக்கு தன் சமூகத்தில் இருக்கிறவர்களுடைய வாலிபர்களோடு ஆலோசனை பண்ணினான். அப்போ முதியோர் ஆலோசனை மிக நல்லது. பெரியவங்க கொடுக்குற ஆலோசனை பாருங்கள், அந்த ஆலோசனை விலகவே அதை தள்ளிட்டு தன்னோடு வளர்ந்த வாலிபருடைய ஆலோசனை கேட்க போயிட்டான். வாலிபருடைய ஆலோசனை கேட்குறது எல்லாமே சரின்னு சொல்ல முடியாது. ஒரு சில வாலிபர்கள் நல்லா கொடுப்பாங்க, ஒரு சில வாலிபர்கள் அப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அது காட்டில் முதியோர் ஆலோசனை மிகவும் நல்ல ஆலோசனையாக இருக்குது. அதே மாதிரி யோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபின் புஸ்தகம் யோபின் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதில் பார்த்திங்கன்னா, அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில் பிடிக்கிறார், திரியாவரக்காரன் ஆலோசனை கவிழ்க்கப்படும். திரியாவரக்காரன், த கன்னிங் ஃபெல்லோ, கபடுள்ளவனுடைய ஆலோசனை வீணாகும். அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில் பிடிக்கிறார், திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அந்த ஆலோசனை நமக்கு வரக்கூடாது. திரியாவரக்காரன் ஆலோசனை ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியா? யோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதே மாதிரி
நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். துராலோசனையை பிழைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். அப்போ துராலோசனை, துன்மார்க்கமான ஆலோசனையை பிணைக்கிற இருதயம் இருக்கிறது. அது நமக்கு இந்த மாதிரி ஆட்கள் பக்கத்தில் பழகவே கூடாது, போகவே கூடாது. சரியா? அது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி 2 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதில் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 15:31 அப்சலோமோட கூட கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் அகிதோப்போலும் சேர்ந்திருந்தான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது கர்த்தாவே அகிதோப்போலின் ஆலோசனையை அபத்தமாக்கி போடுது. அப்போ அகிதோப்போலின் ஆலோசனை பைத்தியமாக்கி விடுவீராக என்றார். அப்போ ஒரு சிலர் ஆலோசனை பைத்தியமான ஆலோசனையாக இருக்கும். வேதத்தில் பார்க்கும்போது துன்மார்க்க ஆலோசனை, பைத்தியமான ஆலோசனை, துன்மார்க்க ஆலோசனை, நிறைய ஆலோசனை இருக்குது. அதில் நம்ம மாட்டிக்கொள்ளவே கூடாது. ஆண்டவர் கொடுக்குற நல்ல ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உனக்கு சந்தோஷம் உண்டாக்குற, மகிழ்ச்சி உண்டாக்குற, நித்திய காலமாக நிலைத்து நிற்கிற ஆலோசனையை நான் உனக்கு தர வேண்டுகிறார். அதனால் தேவ பிள்ளைகளை ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் முக்கியமாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் இந்த ஆலோசனை நல்லமானதா, வேதத்துக்கு ஒத்து வருதா, ஆண்டவர் உங்களுக்கு பிரியமான ஆலோசனையா அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த காரியங்கள் நீங்கள் செய்யணும். சரியா? நீங்கள் தப்பி தவறி கூட துன்மார்க்க ஆலோசனையில் விழுந்துடக்கூடாது. சரியா? அது ரொம்ப மோசமானது, தீங்கானது, ஆபத்தை கொண்டு வரக்கூடியது, நம்ம நரகத்துக்கு கொண்டு போயிடும். யூதாஸ்க்கு ஆலோசனை கொடுத்தாங்க. நிறைய பைபிளில் பார்த்தீங்கன்னா பல விதமான ஆலோசனைகள் வந்து கொண்டே இருக்குது. அந்த மாதிரி ஆலோசனையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீங்க. ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை என்ன, பரிசுத்தவான் கொடுக்குற ஆலோசனை என்ன, தீர்க்கதரிசி கொடுக்குற ஆலோசனை என்ன, அதன்படி செய்யுங்க. தேவன் நிச்சயம் அவளை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான உடைய மகனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல ஆலோசனையை மட்டும் கேட்டு நடக்கக்கூடிய கிருபை தாரும். துன்மார்க்குடைய ஆலோசனையில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு உடைய பிள்ளை காத்துக்கொள்ளுங்கப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரை கெட்ட ஆலோசனை கேட்டு தற்கொலை பண்ணி மறிச்சிடுறாங்க, கிணத்துல விழுந்துடுறாங்க, ஆண்டவரை பல விஷம் குடிச்சிடுறாங்க, பல விதமான காரியங்களில் ஈடுபட்டு ஆண்டவரை துன்மார்க்க ஆலோசனைக்கு போய் வீணாக போயிடுறாங்கப்பா. அது மாதிரி ஆலோசனையில் போய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு உடைய பிள்ளைகள் நல்ல ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க, ஆண்டவருடைய ஆலோசனைக்கு மாத்திரம் செவி கொடுக்க தேவன் தாமே கிருபை செய்ய வேணுமா நான் ஜெபிக்கிறேன். ஐயா, ஆண்டவர் காத்துக்கொள்ள பலப்படுத்து சுவாமி. எல்லாம் தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டா சமாதானம் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் பிசாசு ஆலோசனை கொடுக்குறான். அந்த ஆலோசனைக்கு என் பிள்ளைங்க மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அவருக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆலோசனை மட்டும் கேட்டு நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, கடவுளுக்கு ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக தேவர் கொடுக்குற ஆலோசனை ஆசீர்வாதமான ஆலோசனை. அது கேளுங்க, நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். நிறைய நன்மைகளை நீங்கள் காண்பீங்க. தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவசாப நோய்கள் எல்லாம் பனித்துளி போல் மறைந்து போகுமே. பாவசாப நோய்கள் எல்லாம் பனித்துளி போல் மறைந்து போகுமே. துன்பம் நீங்கிடும், இன்பம் ஓங்கிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. துன்பம் நீங்கிடும், இன்பம் ஓங்கிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே.